ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, தன்னம்பிக்கை ஸ்டோரி. கண்டிப்பாக கேளுங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு குட்டி பையனோட ஸ்டோரி. என்ன மாதிரியே ஒரு பையன், என்ன மாதிரினா எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிற ஒரு பையன். ஓகேவா? நான் எப்படி எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தனோ அதே மாதிரி ஒரு குட்டி பையன் வளர்கிறான். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அதில் வந்துட்டு அந்த பையன் வளர்கிறான். அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பேரனை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு சூப்பராக வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு இருக்கும்போது தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப வயசாகுது. அவனுக்கு ஒரு 10 இயர்ஸ் தான் ஆகுது. 10 இயர்ஸ் ஆகும்போது ரொம்ப வயசாகிடுச்சு. தாத்தா படுக்கையில் விழுந்துட்டார். பாட்டியால் எதுவும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை பேரனோட படிப்பு பாதியிலே நிறுத்தப்படுது. அப்படி இருக்கும்போது தாத்தா கூப்பிட்றாரு பேரா அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே பேரனும் வந்து அதோ வந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே என்ன தாத்தா ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாத்தா சொல்கிறாரு, பேரா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்காக பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லுங்கள் தாத்தா, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரனும் சொல்கிறாரு. அப்போ எனக்கு வந்து ஒரு 50 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுன்னு ஆசை, பண்ண முடியுமா பேரா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக பண்ணிடலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு அந்த பேரன் சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தா அவர் பண்ணுற வேலை ஒரு சின்ன வேலை. ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தால் அன்றைக்கி வந்துட்டு தாத்தா படுக்கையில் எப்போ விழுந்தாரோ அதுலேருந்து படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தார். அந்த 10 ரூபா 15 ரூபா எடுத்துகிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்து அங்கே தான் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழலில் அப்போ 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன செலவாகுங்கிறது நமக்கே தெரியும். ஒரு நாள் சாப்பாடையும் நம்மளால் நிறுத்த முடியாது. அப்படி இதில் தன்னம்பிக்கையோட பேரன் சொல்லிட்டாரு. சொன்னோன்னே தாத்தாவுக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம சாவறதுக்காட்டி பேரன் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். பேரனுக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், தாத்தா கிட்ட வேறு நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, தாத்தா தவறிட்டாருன்னா என்ன பண்ணுறது, தாத்தா தவறதுக்காட்டி நம்ம இந்த தாத்தாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் பண்ணுற வேலையை பல மடங்கு பண்ணால் கூட கண்டிப்பாக பண்ணி அவரால் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய ராஜா இருக்கார். அந்த ராஜா கிட்டே போகிறாங்க. அந்த ராஜா கிட்டே போயிட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். உடனே அந்த ராஜாவும் அவர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன புல் கட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், வீட்டில் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த பணத்தை சேர்த்து வச்சா கூட கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இவர் வந்து புல் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையன், அந்த பேரன். அந்த ராஜா மாளிகையில் பார்த்தா ஒரே கமகமன்னு வாசனையாக இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஒரே கமகமன்னு வாசனையாக இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் இவனுக்கு புரியல. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா அரியல் பொரியல் சாப்பாட்டு வாசனை அப்படி வந்தோடனே இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு சமைக்கிறாங்கங்கிறது கேள்வியும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. சரின்னு குடுன்னு போயிட்டு அங்கே சமைக்கல அறையில் வந்துட்டு சமைக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாரு, என்ன ராஜா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா, எதுக்காக சமைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, தெரியல, இப்போ ராஜா எங்கே போகிறாருன்னு அவரை கவனிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களாம் தெரியுறாங்க. எதுக்காக சமைக்கிறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. பௌர்ணமி ராஜா வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கட்ட வண்டியை கட்டுறாரு. கட்ட வண்டியை கட்டி அந்த சாப்பாட்டெலாம் எடுத்து அதுக்குள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு அந்த ராஜாவே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. வேறு யாரையும் கூட்டிகிட்டு போகல, அவர் மட்டும் போயிட்டே இருக்கார். இந்த சிறுவனும் ஒரு சின்ன வண்டியை கட்டிக்கிட்டு அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாப்புல. போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறார் ராஜா. நின்னதை பார்த்துட்டு இவரும் சிறுவனும் போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னு கவனிச்சிட்டே இருக்கார். அப்போ ராஜா என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு இடத்துல சாப்பாட்டு வகையெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா வகைகளையும், பொரியல், அவியல், ஸ்வீட்டு எல்லாத்தையும் பல விதமான சாப்பாடுகள் அங்கே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு, தேவதையே வா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு பேசுகிறாரு. இவருக்கும் ஒன்றும் புரியல, என்ன இருந்தாலும் பைத்தியமாக இருப்பார் போல இருக்கு, ஏன்னா மரத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காருன்னு அந்த சிறுவன் நினைக்கிறாரு. திரும்ப ஒரு 2 டைம் கூப்பிட்டும் அந்த தேவதை வரவே இல்லை. அப்புறம் நான் உன்னை தான் கூப்பிட்றேன், ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் வந்து சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அந்த தேவதை வருது. வந்ததுக்கப்புறம், உன்னோட சாப்பாடு எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா மரத்துக்குள்ளேருந்து தேவதை வருது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கு அந்த ஜமீன்தார் சொல்கிறாரு, நான் இத்தனை பௌர்ணமிக்கு எடுத்துகிட்டு தான் வந்தேன், இத்தனை பௌர்ணமிக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெலாம் உனக்கு பிடிச்சிது, நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நீ எனக்கு ஒவ்வொரு மூட்டையாக எனக்கு வந்து பணம் காசு
அந்த மாதிரி வைரம் இந்த மாதிரி ஒரு மூட்டையிலையும் கொடுத்தீங்க. ஆனால் இந்த வாட்டி மட்டும் எதுக்காக வந்துட்டு என்னோடய சாப்பாடை சாப்பிட்டுட்டு எதுவுமே நீங்கள் சொல்லலை, எதுவுமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் வந்து அந்த தேவதையை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த தேவதை உன்னோட சாப்பாடு எனக்கு பிடிக்கல, நீ எடுத்துகிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லிடுறாங்க. இதை கவனிச்சுட்டு அந்த குட்டி பையன் நிற்கிறான். குட்டி பையன் நிற்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை, சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு, யோசிக்கிறார் நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருக்குது. ஆனால் தாத்தா சொன்னாரே, தாத்தாவுக்கு வர ரொம்ப வயசாகிட்டே இருக்கே, தாத்தா சாகிறதுக்காட்டி நம்ம இந்த விஷயத்தை பண்ணி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இவன் இங்கேருந்து போனான் வீட்டுக்கு. போயிட்டு அந்த சிறுவன் போயிட்டு வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்தான். அந்த சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே மரத்துக்கடியில் ஒரு பௌர்ணமி அன்றைக்கி வச்சான். வச்சது அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே பௌர்ணமி அன்றைக்கி ராஜா வீட்லேயும் சாப்பாடு அங்கே தடபுடலாக நடந்துகிட்ருக்கு. மறு பௌர்ணமிக்கு அந்த சிறுவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ராஜா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அதே மாதிரியே அந்த தேவதை சொல்லுது, எனக்கு உன்னோட சாப்பாடு இப்போதைக்கு வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போ, நான் வேணுங்கிறப்ப கேட்குறேன், உன்னோட சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார்ட்ட சொல்லிடுது. அதை கவனிச்சுட்டு இவன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அந்த தேவதையை கூப்பிட்டுட்டே இருக்கான். ரொம்ப நாளி கூப்பிட்டுட்ருக்கான். தேவதை வரவே இல்லை. ரொம்ப நாளி ஆகிட்டே இருக்குது. 1 மணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆக வரவே இல்லை. இந்த சிறுவனும் அசதியில் தூங்கிட்டான். தூங்கி கண்முழிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அழுகனா தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தேவதையே என்னோடய சாப்பாடு உனக்கு பிடிக்கலையா, எந்திரிச்சு வா, என்னோடய சாப்பாட்டை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான். அவன் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் அங்கே புலம்பி ரொம்ப அழுது தீக்கிறேன். எனக்கு வசதி கிடையாது, நான் பழைய சாதம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பழைய சாதத்தில் வெங்காயம் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ நீ அதனால தான் வரமாட்டியா, என்னோடய ஏழ்மையால் தான் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பார்த்துட்டு உடனே அந்த தேவதை வந்துட்டு உன்னோட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, நீ எவ்வளோ நேரம் வந்து என்னை வந்து நீ கூப்பிட்றன்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையும் உடனே வந்துருச்சு. அப்போ வந்து அந்த சிறுவன்கிட்ட சொல்லுது, உனக்கு வந்து ஜமீன்தார் வந்து அவ்வளோ வந்து சாப்பாடு வகைகள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏன் அதை சாப்பிடல அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த ஜமீன்தார் எடுத்துகிட்டு வரப்போ அவர் மேலே எனக்கு ஒரு பரிதாபம் இருந்தது தான். ஆனால் அடுத்தடுத்து அவர் பொருள் மேலே பொன் மேலே நிறைய ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லாதவங்களுக்கு பெருசாக அவர் கொடுக்கவும் இல்லை. ஸோ அதனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால தான் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை வந்து அந்த சிறுவன்கிட்ட சொல்லுது, உன்னோட விஷயங்களை நான் பார்த்தேன், நீ நியாயமாக ஒரு விஷயத்தை சொல்கிற, அப்போ வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் உன்னோட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இப்போதைக்கு இந்த பழைய தான் வேணும், இந்த நேரத்துக்கே என் வயிற்றுக்கு பழைய தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நிறைய காசு பணம் வைரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒவ்வொன்றையும் கட்டி அந்த பையன்கிட்ட கொடுக்கும். எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து சாப்பாடு போட சொன்னார், அதுக்கான காசு மட்டும் கொடுத்தா போதும், இந்த குணம்தான் எனக்கு உன்னை கொடுக்க வைக்குது, உனக்கு என்ன கொடுக்க வைக்குது அப்படின்னு அந்த தேவதை சொல்லும். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப வற்புறுத்தி, நீ இல்லாதவங்களுக்கு நிறைய செய், இதை நீ எடுத்துகிட்டு போ, கொண்டு போ, நீ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை செய், நான் உனக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லுது. உடனே இவரும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தாத்தா சொன்ன மாதிரியே தாத்தா சாகிறதுக்காட்டியுமே அவர் நினச்ச 50 பேரோட 100 பேருக்கு சாப்பாடு போட்டார். இல்லாத எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். அப்புறம் வளர அது மாதிரி அவனோட உழைச்சி அவனோட பணத்தில் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு ஸ்டோரி தான். அந்த பையன் வந்து சாப்பிடவே கஷ்டப்பட்ட ஒரு பையன். அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். கடவுள் வந்து எந்த ரூபத்தில் வேணால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால் நம்மளோட தன்னம்பிக்கையை மட்டும் விடாமல் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க்கை வந்து ஏதோ ஒரு அவங்க வேலைக்கு போகலன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ அதனால் நம்மளோட எந்த விஷயம் பண்ணாலும் அதில் நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டே இருந்தால் ஏதாவது ஒரு மூலயமா கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாருங்கிறது நிஜம். கடவுள் மட்டும் இல்லை, நம்மளும் அதுக்கு எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, டாட்டா.